ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை பயிற்சி மையம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் இந்தியன் ஆர்மி ஓகேங்களா, இந்தியன் ஆர்மியில் ஜிடியோட சிலபஸ் டீகோடிங், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சிலபஸ் அனாலிசிஸ் வீடியோ மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து போக போகுது ஓகேங்களா. அதாவது என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிலபஸில் எத்தனை கொஷின்ஸ் இருக்குது, மொத்தமாக எத்தனை மார்க்கு ஓகேங்களா, டோட்டல் கொஷின்ஸு, ஒரு கொஷின்ஸுக்கு எத்தனை மார்க்கு, நெகட்டிவ் மார்க் இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக எவ்வளோ கொஷின் எவ்வளோ மார்க்கு ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பாஸ் மார்க் எவ்வளோ ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஷின் வெயிட்டேஜ் எவ்வளோ பார்க்க போகிறோம். அதில் ஒரு பார்ட்டு அதை மட்டும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இப்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எத்தனை கொஷின் எத்தனை மார்க் டோட்டலாக பார்த்திங்கன்னா, டோட்டல் கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஜிடியில் 50 ஓகேங்களா. டோட்டல் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 50, டோட்டல் மார்க்ஸ் ஓகேங்களா 50 கொஷின் இருக்குது. அப்போ எத்தனை மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மார்க் ஓகேங்களா. 50 கொஷின் 100 மார்க். அப்போ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈச் கொஷின்ஸ் ஓகேங்களா, ஈச் கொஷினுக்கு 2 மார்க்ஸ் ஓகேங்களா. அப்போ ஒரு கொஷினுக்கு 2 மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் நெகட்டிவ் மார்க்ஸும் இருக்குது ஓகேங்களா. நெகட்டிவ் மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினுக்கு 0.5 மார்க்ஸ் வந்து மைனஸ் ஆகும் ஃபார் ஈச் ராங் ஆன்சர் ஓகேங்களா. மொத்தமாக டோட்டல் கொஷின்ஸ் எவ்வளோ 50, ஒரு கொஷினுக்கு 2 மார்க்கு ஓகேங்களா. அப்போ டோட்டல் மார்க்ஸு 100 ஓகேங்களா. நமக்கு ஈச் கொஷின் கரெக்டாக போட்டால் 2 மார்க் கொடுப்பாங்க. இப்போ நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கான்னு கேட்டால் நெகட்டிவ் மார்க்ஸும் இருக்குது. எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொஷின் தப்பாக போட்டிங்க அப்படின்னா 0.5 மார்க்ஸ், அதாவது அரை மார்க் ஓகேங்களா. ஒரு கொஷின் தப்பாக போட்டால் 0.5 மார்க்ஸ் வந்து நமக்கு நெகட்டிவாக போகும் ஓகேங்களா. அப்போ இதில் மொத்தமாக பார்த்துட்டோமா, இதில் நமக்கு பாஸ் மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 32 ஓகேங்களா. 32 எடுத்தால் நம்ம பாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இந்தியன் ஆர்மி ரெக்ரூட்மெண்ட் இருக்குது ஓகேங்களா. இப்போ அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 50 கொஷின் ஓகேங்களா, என்னென்ன டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வரும், எவ்வளோ வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஓகேங்களா. நம்ம டோட்டலாக எத்தனை கொஷின் சொன்னேன், டோட்டல் வந்து 50 கொஷின்ஸ் ஓகேங்களா. டோட்டலாக 50 கொஷின்ஸ். இந்த 50 கொஷின்ஸ் எப்படி டிவிஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் நாலேஜில் 15 ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் சயின்ஸில் ஒரு 15 கொஷின் ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேக்ஸில் ஒரு 15 கொஷின் ஓகேங்களா. ஃபைனலி ரீசனிங் ஓகேங்களா, ரீசனிங்கில் ஒரு 5 கொஷின் ஓகேங்களா. அப்போ டோட்டல் எத்தனை கொஷின், டோட்டலாக 50 கொஷின் ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் ஆஃப் சிலபஸ் ஓகேங்களா. ஜிகேல 15, ஜென்ரல் சயின்ஸில் 15, மேக்ஸில் 15, ரீசனிங்கில் 5 ஓகேங்களா. இப்படி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் இருக்கும். இதில் கம்மியாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரீசனிங் மட்டும் தான் 5 கொஷின் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இப்போ ப்ரீவியஸ் சிலபஸில் பார்த்தீங்கன்னா ரீசனிங்கிற டாப்பிக்கே கிடையாது, இப்போ வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அது மட்டும் நம்ம நல்லா பார்த்தா போதும். அதில் இப்போ இதில் வெயிட்டேஜான டாபிக்ஸ், அதாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட்டேஜான டாபிக்ஸ் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய இடம் அப்படி ஸ்கோரிங் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸும் இந்த ரீசனிங் தான். நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸில் ஒரு 15 கொஷின் இருக்குது, ரீசனிங்கில் ஒரு 15 கொஷின் இருக்குது, 20. இந்த 20 கொஷினை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இந்த ஜென்ரல் நாலேஜ் சும்மா லைட்டாக டச் பண்ணிங்க அப்படின்னாலே நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். இல்லை சார் நான் வந்து 10th ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் ஈக்குவலாக ஷேர் பண்ணி படிச்சிங்கன்னா கூட இந்த சிலபஸ் டிவிஷனில் வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணி படிச்சிங்க, இதில் ஒரு 4 கொஷின், இதில் ஒரு 4 கொஷின், இதில் ஒரு 4 கொஷின், ரீசனிங் மட்டும் கொஞ்சம் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா கூட நம்ம எக்ஸாமை ஈஸியாக நம்மளால் கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம், எவ்வளோ கொஷின்ஸு எவ்வளோ மார்க்ஸு, அதில் வந்து எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க, அந்த மார்க்ஸை கொஷின்ஸ் எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரலாக இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜென்ரல் நாலேஜ் ஓகேங்களா. ஜிகேலேருந்து எப்படி வந்து கொஷின்ஸ் டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்க்கலாம் ஓகேங்களா. ஜிகே, இந்த ஜிகேலேருந்து கொஷின்ஸ் எப்படி டிவைட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஜென்ரல் நாலேஜ் என்ன டாபிக்லாம் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் ஜிகே ஓகேங்களா.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிடிக்ஸு, எக்கனாமி. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஜெனரல் நாலேஜ்லாம் கண்டிப்பாக அந்த ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிடிக்ஸ், எக்கனாமிக்ஸ்லாம் இருக்க தான் போகுது அப்படின்னு தெரிய தான் போகுது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாட்டிக் ஜிகேவும் நமக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போது நான் என்ன சொன்னேன், ஜெனரல் நாலேஜில் மொத்தம் எத்தனை கொஷின்னு சொன்னேன்? 15 கொஷின். ஓகேங்களா? இந்த 15 கொஷினில் இப்படி தான் இந்த டாபிக்ஸ், இந்த 4-5 டாபிக்ஸ் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த 15 கொஷின்ஸ் வந்து நமக்கு தருவாங்க. ஓகேங்களா? இப்போ இதில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் வருதா அப்படின்னா கண்டிப்பாக வருது. ஆனால் அவங்க வெயிட்டேஜான டாபிக்ஸாக எதில் கேட்குறாங்க, ஸ்கோரிங் ஏரியா அப்படிங்கிற மாதிரி என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிக் ஜிகேவை தான் இந்த கொஷின் எடுக்கிறவங்க மெயினாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. சரிங்களா? நான் பார்த்த வரைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்தியா காட் ஃப்ரீடம் இன் த இயர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி அசோசியேட்டட் வித் கிரிக்கெட் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது விராட் கோலி வந்து எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர், சச்சின் டெண்டுல்கர் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாட்டிக் ஜிகேல தான் வரும். ஓகேங்களா? லைக் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாட்டிக் ஜிகேல இருக்குது. ஓகேங்களா? மித்ததெல்லாம் டாபிக் அப்படின்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரியில். ஓகேங்களா? இந்த ஹிஸ்ட்ரியில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இப்போது லைக் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குப்தர்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புத்திசம், ஜெயினிசம், மௌரிய டைனஸ்டி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தான், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முகலாயர்கள் லைக்ஸ் வந்து முகல்ஸ். ஓகேங்களா? இது எல்லாமே சேர்த்து இதில் கவர் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? இந்த டாப்பிக்லேருந்து இந்த டாபிக் டிவிஷன் பண்ணிங்கன்னா இதெல்லாம் வரும். ஓகேங்களா? இந்த டாப்பிக்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின் வந்தால் பெரிய விஷயமா இருக்குது, ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஓகேங்களா? இந்த டாப்பிக்லேருந்து 2 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஜியாகிரஃபியில் எந்த டாப்பிக்லேருந்து உள்ளே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் இந்த எப்படி சொல்கிறது, மக்கள் தொகை அதிகமாக உள்ள மாநிலம், மக்கள் தொகை குறைவாக உள்ள மாநிலம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன கேட்குறாங்க, இந்த டேம்ஸை பற்றி நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. லைக் வந்து சர்தார் சரோவர் டேம் வந்து எந்த மாநிலத்துக்கு நடுவில் இடையில் அமைஞ்சிருக்கு, எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோயில்களை பற்றி கேட்குறாங்க. கோயில்கள் கொஷின்ஸ் இருக்குது. இப்போது அமர்நாத், கேதார்நாத் கோயில் எங்கே இருக்குது, எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. மீனாட்சி டெம்பிள் எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜியாகிரஃபி டாபிக்ஸில் வந்துடும். ஓகேங்களா? பாலிட்டி. ஓகேங்களா? இந்த பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி கொஷின்ஸ் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முழுக்க எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்கோரிங் ஏரியா அப்படிங்கிற பாலிட்டியில் எந்த டாபிக்ஸ்குள்ளே அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டு. ஓகேங்களா? அந்த பார்லிமெண்ட் டாப்பிக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ராட் கொஷின் எடுக்கிற அவங்க மென்டாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த நாடாளுமன்ற டாபிக்குள்ளே தான் இருக்குது. லைக் வந்து ராஜ்யசபாவில் வந்து எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க, அதாவது எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா ராஜ்யசபாவில் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் உறுப்பினர்கள் எத்தனை பேர், லோக்சபாவில் எத்தனை உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாங்க. இதெல்லாம் வந்து நான் தமிழில் சொல்லிகிட்டு இருக்கேன். இது வந்து இங்கிலீஷில் கேட்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரதமரோட எலெக்ஷன் வந்து டைரக்ட் எலெக்ஷனா இன்டைரக்ட் எலெக்ஷனா அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் எலெக்ஷன் வந்து டைரக்ட் எலெக்ஷனா இன்டைரக்ட் எலெக்ஷனா அந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலிட்டியிலேருந்து வரும். ஓகேங்களா? எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா? எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைக் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டாக வந்து தான் கொஷின்ஸ் வருது. இந்த எக்கனாமிக்ஸ்லேருந்து அவ்வளோ கொஷின் கவர் பண்ணுறது இல்லை. இதை வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸை வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டாகவே வந்து நமக்கு கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? நான் தான் சொல்லிட்டேன்ல, இந்த ஸ்டாட்டிக் ஜிகே, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டிக்ஸு, எக்கனாமிக்ஸு இந்த டாப்பிக்கில் அவங்களோட மெயின் ஃபோக்கஸ் இந்த 15 கொஷினில் கிட்டத்தட்ட 7-8 கொஷினுக்கு மேலே அவங்க எடுக்கிற ஒரே டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாட்டிக் ஜிகே தான். சரிங்களா? இந்த ஸ்டாட்டிக் ஜிகேல தான் அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த 5 டாப்பிக்கையும் படித்து குழம்பி அந்த 15 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாமல் போகிறதுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் இந்த ஸ்டாட்டிக் ஜிகேல கொடுத்துட்டு மித்த டாப்பிக்லாம் வந்து கம்மியான ஃபோக்கஸ் கொடுத்து படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இதில் ஒரு 7 to 8 above வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? அதாவது பாதிக்கு மேலே நம்ம ஈஸியாக போட்டுடலாம் நீங்கள் இதை படிச்சிங்கனாலே. ஓகேங்களா? அப்புறம் சயின்ஸில் வந்து ஜென்ரலாக சில கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. அப்புறம் மேக்ஸில் ஒரு 7-8 கொஷின் போட்டிங்க அப்படின்னா கூட, ரீசனிங்கில் ஒரு 3-4 கொஷின் போட்டிங்க அப்படின்னா கூட நீங்கள் வெரி சிம்பிள் ஈஸியாக நீங்கள் வந்து அந்த லைனை கிராஸ் பண்ணிடலாம். அதாவது ரிசல்ட்டை கொண்டு வைக்கிறதுக்கான லைனை நீங்கள் ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ எல்லாம் பார்த்துட்டோமா? ஜென்ரல் நாலேஜில்
நம்ம என்ன டாபிக் இருக்குது, இதில் ஸ்கோரிங் ஏரியா எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிகேல வந்து என்னென்ன டாபிக் இருக்குது, என்னென்ன டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஸ்கோரிங் ஏரியா இது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்துட்டோம். ஓகேங்களா? இஃப் யூ ரியலி லைக் திஸ் வீடியோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போது நம்ம ஜென்ரல் நாலேஜில் பார்த்த மாதிரி இல்லை சார் எங்களுக்கு வந்து இதே மாதிரி ஜென்ரல் சயின்ஸு, மேக்ஸு, ரீசனிங்க்கும் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதே மாதிரி வந்து எங்களுக்கு சயின்ஸுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் அடுத்த வீடியோலேருந்து போட ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து முப்படை இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மிக்கு ரிட்டன் எக்ஸாமுக்கான கிளாஸஸ் வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி. இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நம்ம முப்படையோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறேன். நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி பேசி டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது டீட்டெயில் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.